வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது நிலா கேட்குறாங்க, "அண்ணா நீங்கள் வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான அந்த ரிங் எல்லாம் வாங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லைப்பா இன்னும் நான் வாங்கவே இல்லை. அவங்களே வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பணம் மட்டும் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னண்ணா இது ஒரு ரிங் வாங்க கூட டைம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா வராரு. "இங்கே பாருங்கள் நீங்களும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. "என்னது எதுக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. "அதுவா ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு சாயந்தரமாக நிச்சயம் பண்ண போகிறோம், நீங்கள் வந்துடுங்க, இங்கே தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "டேய் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டியா? அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற" அப்படின்னு சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள் ஒரு அப்பாவா நீங்கள் வந்தால் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. "சரி சரி அதெல்லாம் நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. "இங்கே பாருங்கள் வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டுருக்காரு. "ஆமாம் அவ்வளோ பாத்திரம் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களே அண்ணி, அண்ணன் கொஞ்சம் கூட காசு உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு. "ஐயோ பாண்டி இதில் என்ன இருக்குது?" அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. "எப்போவுமே அண்ணன் பணம் செலவு பண்ணவே பண்ணாது, அண்ணன் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அப்படியே கோவப்படுறாரு. "நான் காசு தரேன்னு தான் சொன்னேன், நிலா தான் வேணான்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே பாண்டிக்கு கோவமாக வருது. "எப்போவுமே பணமே நீ செலவு பண்ண மாட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே அடிச்சுக்கிறாங்க. "ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, எதுக்கு நீங்கள் இப்போ சண்டை போட்டுக்கிறீங்க? ஒரு பொண்ணு புதுசாக வரப்போகுது, இப்போ போய் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, நிச்சயதார்த்தத்துக்கு போகணும், டைம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சோழன் பாண்டியன் 2 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்க அந்த கடையில் விசாரிக்கிறாங்க. "இங்கே பாருங்கள் இங்கே அந்த ஜெயந்தி இருக்குல்ல, அவங்க அப்பா வந்து அவங்க வீடு இங்கே தான் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாரு. "ஓ அவங்களா? ஐயா அது ஒரு மார்க்கமான குடும்பம், எப்போ பார்த்தாலும் ரொம்ப பேசலாம் மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் பேசுவாங்க, அது ஒன்றும் அந்தளவுக்கு நல்ல குடும்பம்லாம் இல்லையே" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டி 2 பேருமே இப்படி ஷாக் ஆகுறாங்க. "என்னண்ணா இது நல்ல குடும்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அண்ணன் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுது, சரி வாடா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு "இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணணும், எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரெடி ஆகுறாங்க. தட்டு தேவையான பழம் பூ எல்லாமே வாங்கிக்கிறாங்க. எல்லாமே வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஆகுறாங்க. "இங்கே பாருங்கள் அங்கே நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி பேசுங்க ப்ளீஸ், அண்ணனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்" அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. "நீ என்னம்மா எப்போ பார்த்தாலும் டீச்சர் மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கு எனக்கு, அதெல்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணுவேன்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. "சரிங்க சரிங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு போன உடனே "வாங்க வாங்க உள்ளே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பொண்ணு அப்படியே வந்து நிற்குது. "என்ன பொண்ணு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் பண்ணலை, சும்மா சுடிதாரோட வந்து நிற்குது" அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அப்பா கேட்குறாரு. "அதுவா உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னனே, அந்த புரோக்கருக்கு உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா கேட்குறாரு. "இல்லையே எதுவுமே சொல்லவே இல்லையே" அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. "இல்லை நீங்கள் வர வேண்டாம்னு நான் சொன்னேன், எதுக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே கேட்குறாங்க. "அதுவா என் பொண்ணு அந்த மாப்பிள்ளையோட பேசினா அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம சேர்ந்து வாழலான்னு சொல்லியிருக்காரு, என் பொண்ணு சரின்னு சொல்லிட்டா" அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நிலாவுக்கு சோழனுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே கோவமாக வருது. "இல்லை உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? என் பையனை கல்யாணம் பண்ணணும்னு வந்தீங்க, பார்த்தீங்க, திடீர்னு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுன்னு சொன்னீங்க, இப்போ நாங்கள் வந்தால் பொண்ணு வந்து பழைய மாப்பிள்ளையோட வாழப்போகுதுன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுறாரு. "இங்கே பாருங்கள் தப்பு தான், நான் புரோக்கர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் உங்ககிட்ட சொல்லலை" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா சொல்கிறாரு. "என்னங்க என்ன மனசில் நினச்சிருக்கீங்க? ஒரு முடிவு எடுத்தால் தெளிவாக பண்ண மாட்டிங்களா? எதுக்காக எங்களை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே கோவமாக திட்டுறாங்க. "வேணாப்பா இதுக்கு மேலே எதுவுமே பேச வேணாம், வாங்கப்பா நம்ம கிளம்பி போ"